Hey guys, I'm back with yet another book reading short video. இந்த வீடியோவில் மாறுதலாக வந்துட்டு நான் வந்து சின்ன பசங்க புக் வந்து எடுத்திருக்கேன் பிகாஸ் ஐ காட் த ஃபீட்பேக் தட் ஐ நீட் டு டூ லைவ் புக் ரீடிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கிட்ஸ் ஸோ தட் அவங்க வந்து புக் ரீடிங் ஹேபிட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு ஐ காட் த ஃபீட்பேக். ஸோ ஐ சோஸ் அன்ஸ்டாப்பபிள் as Volume 1 by my favorite Yuval Noah Harari. And this book is all about us ஹியூமன். ஸோ நம்ம எப்படி பிளானட் எர்த் வந்து ரூல் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பசங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி இன்ட்ரடக்ஷன் பற்றி தான் நான் வந்து படிக்க போகிறேன். ஸோ here we go. Growing up is hard work, not just for you and your friends, but for everybody, including animals. But growing up is even harder for humans because we are not sure what we need to learn. Lions run and hunt zebras, dolphins swim and catch fish, eagles fly and build nest. What do humans do? When you grow up, you might drive a racing car faster than any lion can run. You might sail a ship farther than any dolphin can swim. You might pilot an aeroplane higher than any eagle can fly. You might do a million other things that animal can hardly even imagine, like invent a computer game, discover a new kind of medicine, lead an expedition to the Mars, or sit at home all day and watch TV. But no matter what you do or what you end up doing, it's good to know why humans have so many options in the first place. It's because we rule the planet Earth. In fact, we humans are so powerful that the fate of other animals depends on us. The only reason lions, dolphins and eagles still exist is because we allow them to. If humans wanted to get rid of all the lions, dolphins and eagles in the world, we could make it happen by next year. So that's a lot of power, and it can be used in good ways or bad ways. To be a good human being, you need to understand the power you have and what to do with it. ஸோ நம்ம வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகிட்டோம். சப்போஸ் இப்போ என் முன்னாடி வந்து திடீர்னு ஒரு லயன் இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ ஆல் ஹேண்ட்ஸ் டவுன், லயன் வந்து வித்தின் செகண்ட்ஸ் வந்து என்ன ஒரு அரை அடிச்சுது அப்படின்னா நெக்ஸ்ட் மினிட் ஐம் கான். ஸோ இவ்வளோ வந்து டிமிடான ஒரு ஸ்பீசிஸ் எப்படி வந்து இந்த பிளானட் ஏர்த்தை வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் a ராக்கெட் சயின்ஸ் பிகாஸ் we got a mighty human brain. ஏன்னா எவல்யூஷன் படி வந்துட்டு நிறைய ஃபிசிக்கல் எவல்யூஷன் லாட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் கான் த்ரூ, பட் கக்னிட்டிவ்லி ஹியூமன் வந்து எவால்வ் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வித ஒரு அனிமலோ ஆர்கானிசமோ வந்து நம்ம அளவுக்கு வந்து காக்னிட்டிவாக எதுவுமே எவால்வ் ஆகலை. அதனால தான் நம்ம வந்து ஸோ மைட்டி தட் ஸோ வி ஆர் ரூலிங் தி எர்த். ஆனால் 2020 வரையும் எந்த ஒரு அனிமலும் நம்மளுக்கிட்ட வந்து சவாலாக இருந்ததே இல்லை. 2020க்கு அப்புறம் கோவிட் டைமில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து மனிதனே கண்டுபிடிச்சான். அது கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து நம்ம முன்னாடியே வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேபி அ த்ரெட் டு ஹியூமனிட்டி. ஸோ அதை பற்றி தான் நாங்கள் வந்து நாளைக்கு ஷார்ப் அட் 4:15 PM வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏஐ இஸ் அ பூன் ஆர் பேன். நல்லதா கெட்டதா? நல்லதுன்னா எந்த வகையில் நல்லது, கெட்டது அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம வந்து கையாளலாம் அப்படின்றது வந்து எங்களுக்கு புரிந்த விஷயத்தை வச்சு நாங்கள் வந்து வாதாட போகிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ வர்ச்சுவல் கனெக்ட். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், யூ டூ ஜாயின் அஸ். அண்ட் இந்த புக்கை வந்து நான் நெக்ஸ்ட் மந்த் ஒன்ஸ் தி ஆனுவல் எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு லேக்கில் பசங்க முன்னாடி வந்து ரீட் பண்ணி ஐ ஹோப் தட் ஐ கேன் என்கேஜ் தெம் அண்ட் ஐ பிலீவ் தட் கிட்ஸ் மே டேக் அப் திஸ் புக் பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். இது வந்து ஒரு கிராஃபிக் மாடலில் லாட்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் அண்ட் இலிஸ்ட்ரேஷன்ஸில் வந்துட்டு பசங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிய முறையில் வந்துட்டு அவர் வந்து எழுதியிருக்காரு. மஸ்ட் ரீட் புக். ஸோ ஐ ஹோப் ஐ டூ ஜஸ்டிஸ் டு தி கிட்ஸ். Thank you very much, guys.